கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா சின்னதாக முடிச்சிடுறேன். சினிமா பைத்தியம் நான். எப்படி பைத்தியம்னா 7 வயசுல இருந்தே நமக்கு சினிமான்னா பைத்தியம். அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்படி 7 வயசுல நான் பார்த்த படங்களை ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற நண்பர்கள், அதாவது படமே பார்க்காம இருக்கிறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு நான் பார்த்த சினிமாக்களை கதையாக சொல்கிறது வழக்கம். அது ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு காசு வராதுல்ல, யாராவது வீட்டுக்கு வர்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறத சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது தான் பழக்கம். அதை கதைகளாக கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 15 வயசில் படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நமக்கு கிடைக்கிற 10 ரூபா அதை வச்சு சம்பாதிக்கிற காசை வச்சு படம் பார்க்குற காலகட்டங்கள் வந்த பிறகு நான் பார்த்து ஒரு 2 நாள் தூங்க விடாமல் செஞ்ச படங்களை 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா படம் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் படத்தை காட்டுவேன் நான். இது 15 வயசுலேருந்து ஒரு 25-27 வயசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. நிறையா படங்கள் கூட்டிகிட்டு போய் என்னுடைய கை காசு செலவு பண்ணி பசங்களை பூரா கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருவேன். ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்க முடியாத சூழலாக இருக்கும். இது நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஒரு பில்டிங்கில் ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது நிறையா படங்கள் வாரத்துக்கு ஒரு 5 படமாவது பார்த்துருவேன். எல்லா படங்களையுமே பார்த்துருவேன். இது தொடரும் பொழுது நான் கூட்டிகிட்டு போகிறது என்னை பாதித்த படங்கள் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படங்கள், இதுக்கு மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதை தாண்டி நான் ஒரு பெரிய கான்ட்ராக்ட்காரராக மாறும் பொழுது ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்து ஒரு சாட்டர்டே ஆஃப் டே என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டு அந்த அரை நாள் சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு படத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு 8 பேரை கூட்டிகிட்டு போய் காட்டின படம் தான் காக்கா முட்டை.